வாழ்க்கையில யாரும் சொல்லாத கஷ்டமான உண்மைகள இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். பயப்படாதீங்க. இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கே புரியும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே! நான் தான் உங்க தாய்மானவன். வீடியோக்குள்ள போலாமா? வாழ்க்கைன்னா என்னன்னு ஸ்கூல்ல சொல்ல மாட்டாங்க. காலேஜ்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா இஎம்ஐன்னு ஒண்ணு வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையோட உண்மையான சிலபஸே ஓப்பன் ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில யாருமே உங்ககிட்ட நேரா சொல்லாத ரொம்பவும் கஷ்டமான ஒரு உண்மைய தான். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டிப்ரஷன் குடுக்க மாட்டேன். கொஞ்சம் ரியாலிட்டி, கொஞ்சம் காமெடி. அதான் நம்மளோட ஸ்டைலே. இப்ப அந்த ஸ்டைல்ல ஒரு 7 விஷயம் உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்கள எல்லாரும் நெனச்சிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன நெனப்போம் தெரியுமா? நம்ம எஸ்டர்டே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம். யாருமே ரிப்ளை பண்ணல. எல்லாரும் என்ன இக்னோர் பண்றாங்கன்னு நெனப்போம். உண்மை என்னன்னா, அவங்க லைஃப்ல ரொம்ப பிஸி. நீங்க கீழ விழுந்தாலும் மக்கள் 2 நிமிஷம் சிரிப்பாங்க. 3வது நிமிஷத்துலேருந்து அவங்களோட ஃபோன் எடுத்து அவங்களே வேற ஏதாவது தேட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால ஓவர் திங்கிங் குறைச்சுக்கங்க. இந்த உலகம் நம்ம நெனைக்கிற மாரி நம்மளே ஃபுல் டைம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காது. ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டா வெற்றி உறுதின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை என்ன சொல்லும் தெரியுமா? கஷ்டப்படு, அதோட ஸ்மார்ட்டாவும் இரு. ஸ்கில்ஸோட இரு, டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணு போதும். ஒருத்தர் 10 வருஷமா மாங்குன்னு உழைப்பாரு. இன்னொருத்தர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி 2 வருஷத்துல மேலே டாப் ரேங்கிங்கில் வந்திருப்பாரு. இதை கேட்ட உடனே கோவப்பட வேணாம். இது அன்ஃபேர் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. மணியால் ஒரு நாள் ஹாப்பினஸை விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் கரண்ட் பில் டியூ வராமல் தடுக்க முடியும், வாடகை கொடுக்க முடியும், மெடிக்கல் எமர்ஜென்சினா ஹேண்டில் பண்ண முடியும், அம்மாவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் பணத்தை ஹேட் பண்ணாதீங்க. மணி ஒன்றும் ஈவில் ஃபோர்ஸ் இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது. உங்களை மோட்டிவேட் பண்ண தினமும் யாரும் வரமாட்டாங்க. யூடியூப் வீடியோ பார்த்துட்டு 2 நாள் ஃபயர் மோடு, 3வது நாள் அலாரம் அடித்த உடனே இன்னைக்கு சண்டே மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு புலம்ப வேண்டியது. உண்மை என்னன்னா, மோட்டிவேஷன்ன்றது டெம்பரரி தான், டிசிப்ளின் தான் பெர்மனன்ட். காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதா? இல்லையே. அதே மாதிரி தான் நல்ல ஹேபிட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வரணும். டைம் தான் உங்கள் வாழ்க்கையோட பெரிய கரன்சி. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? 10 ரூபா கீழே விழுந்தா எல்லாரும் எடுப்பாங்க. ஆனால் 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. மணி போனால் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் டைம் போனால் ரிட்டர்ன் பாலிசியே கிடையாது. சில நண்பர்கள் சீசன் மாதிரி தான். இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ட்ரூத்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாருமே உங்கள் கூட லைஃப் டைம் வர மாட்டாங்க. சில பேர் நம்மளுக்கு லெசன் கற்றுக் கொடுப்பாங்க. சில பேர் மெமரிஸை கொடுப்பாங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டதாகவும் இருக்கலாம். இப்படி எதை வேணால் போகிறப்ப பரிசாக கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் ட்ராமாவை கூட கொடுத்துட்டு போவாங்க. அதனால் யாராவது விலகிட்டாங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பியாக இருங்க. உங்களை சேவ் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வரணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யாராவது வருவாங்க, லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஜிம் போகணுமா? நீங்கள் தான் போகணும். ஏதாவது ஸ்கில் கற்றுக்கணுமா? நீங்கள் தான் அதையும் ஸ்டார்ட் பண்ணணும். மென்டலாகவே கொஞ்சம் பீஸாக இருக்கணுமா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேரை மியூட் பண்ணுங்க போதும். நம்ம லைஃபுக்கு நம்ம தான் ஹீரோ. ஆனால் வாழ்க்கையில் ஹீரோ என்ட்ரின்னு ஒன்று வரவே வராது. பல சமயம் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இருக்காது. என்னடா வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் மனசெல்லாம் ஒன்று கூடி அழுகிற மாதிரி விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கியே, நல்லதா ஒன்று கூட சொல்ல மாட்டியான்னு நீங்கள் அங்கே சொல்கிறது எனக்கு இங்கே கேட்டுருச்சு. எல்லா கஷ்டமான உண்மைகளுக்கும் இடையில ஒரே ஒரு உண்மை இருக்குது, அதான் இது. வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தால் போதும். ஒரு நாள் நம்ம லைஃபே நம்மளை ரோஸ்ட் பண்ணுவோம், இன்னொரு நாள் நம்ம வின் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ரீஸ்டார்ட் பட்டன் எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்கணும். அதனால் டென்ஷனை குறைச்சி கம்பேரிசனை நிறுத்தி உங்கள் பீஸில் மூவ் ஆகுங்க. ஏன்னா வாழ்க்கை ஒன்றும் ரேஸ் இல்லை, அது ஒரு லாங் ஜேர்னி. அதில் ஃபியூலாக சிரிப்பு இருந்தால் ட்ராவலே ஈஸி ஆகிடும். அதனால் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லைக் பண்ணிடுங்க, சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணிடுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கோட்டா அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.